வெல்கம் டு முஜிதாஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கர் 880ல் ஃபுல் சர்வீஸ் எப்படி பண்ணுறது, கவர் எப்படி கழட்டி இதை பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பேஸ் பிளேட் ஸ்க்ரூ தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ என்ன பண்ணணும்னா நல்லா ஃபுல்லாக கழட்டுங்க. சரிங்களா, ஃபுல்லாக இல்லை த்ரெட்டு ஃபுல்லாக வெளியே கழட்டிட்டு கவரை கொஞ்சம் மேலே பிடிச்சி தூக்குன மாதிரி மேலே பிடிச்சி தூக்குனீங்கன்னா கவர் கலந்து விட்டுருவாங்க. பின்னாடி கொஞ்சம் இன்ஜின் சரிங்களா, அடுத்து மிஷினை திருப்பி வச்சுட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சைடு டோரை கழட்டிக்கணும். சரிங்களா, ஆனால் தெரியும் மிஷின் எல்லாம் பாருங்கள். சைடு டோரை என்ன பண்ணால் கழட்டி ஓரமாக வச்சுக்கணும். ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், உள்ள ஷட்டில் ரேஸ் இருக்கும். சரிங்களா, ஷட்டில் ரேஸில் உள்ள ஷட்டிலும் இது இருக்குது எல்லாத்தையுமே கழட்டிட்டு ரெட் லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்திங்கன்னா வந்துடும். அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் ஃபுட், அதாவது நம்ம ஃபுட்னு சொல்கிறோங்க, அதை கழட்டணும். லாக்கை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது கழட்டு விழுந்துடும். அதையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து நீடில் பிளேட்டு பார்த்தீங்களா, அந்த நீடில் பிளேட்டில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக கழட்டிடுங்க. கழட்டினோடனே அதில் என்ன பண்ணணும்னா டைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்க்ரூ அதையும் நல்லா கழட்டிடுங்க. கழட்டிட்டு நீடில் பிளேட் எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த ஃபீட்பேக்கில் கொஞ்சம் அழுக்கு இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், லைட்டாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்புறம் ரிவர்ஸ் நாப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஃப்ரெண்டு இழுத்திங்கனாலே கலந்து வந்துடும். உள்ள ஒரு கருப்பு கலர் ஒரு ஸ்ப்ரிங் தெரியும் அந்த இடத்துல, அதை கழட்டி வேண்டாம், இதை மட்டும் கழட்டி எடுத்துக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் இப்போ கவர் எப்படி கழட்டணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அடியில் இருக்கும், அடியில் மிஷினை இப்போ படுக்க வச்சுட்டு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ தெரியும். சரிங்களா, ஃபஸ்ட்டு அந்த கீழே ஒரு புஷ் பார்த்தீங்கன்னா, அந்த புஷ்ஷை இழுத்திங்கனாலே வந்துடும். அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோம். அதில் த்ரெட் மாதிரி அதை கழட்டக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா, அதை தான் கழட்டணும். அந்த புஷ்ஷுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ பார்த்தீங்களா, அதை கழட்டக்கூடாது. அது நான் கழட்டுற ஸ்க்ரூ மட்டும் கழட்டணும். ஒன்று, அடுத்து அந்த ஸ்க்ரூ சொல்லி 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 ஸ்க்ரூவும் ஃபுல்லாக கழட்டிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அடியில் இருக்கிற கவரை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அதில் ஒன்று தான் புஷ்ஷோடு வரும் பார்த்துக்கோங்க. இது நார்மலாக புஷ் மட்டும் பிடிங்க வரும்போது இது புஷ்ஷோட அந்த இருக்கும், அந்த ஸ்க்ரூ மட்டும் வித்தியாசமாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அந்த ஸ்க்ரூவையும் கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு அதையும் உரமாக வச்சுட்டு இப்போ அடியில் அந்த பிளேட்டை வெளியே எடுத்திங்கன்னா வந்துடும். அதை ஓரமாக வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ அந்த சைடு டோரு, அதாவது கியருக்கு ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க, அந்த கவர். சரிங்களா, அதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதையும் கழட்டிட்டிங்கன்னா அது வெளியே வந்துடும். அந்த ஸ்க்ரூ எடுத்திங்கன்னா இப்போ இது மட்டும் அந்த ஸ்க்ரூ கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதையும் கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கோங்க. இந்த அப்படியே எடுத்துடலாம். பார்த்தீங்களா, கீழே அடியில் உள்ள எல்லா கவரையும் கழிக்காச்சு. கீழே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டுங்க இது நிறைய இருக்கும். அந்த டஸ்ட்லாம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும். சரிங்களா, க்ளீன் பண்ணுறது அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 2வது மிஷினை பின்னாடி திருப்பி வச்சுட்டு மேலே டாப்பில் 2 ஸ்க்ரூ இருக்கும். சரிங்களா, இந்த 2 ஸ்க்ரூவும் தான் மெயினாக பிடிச்சிருக்கும் மிஷினை. மறக்காமல் இதை கழட்டணும். நல்லா ஃபுல்லாக கழட்டணும். சரிங்களா, ஃபுல்லாக ஸ்க்ரூ கழட்டிட்டு ஃபுல்லாக இது சைடெலாம் வைக்கணும். அதுக்காக தான் நம்ம எப்போ கழட்டணும். இல்லைன்னா கழட்டுங்க தேவையில்லை. ஏன்னா மற்ற மிஷின்லாம் ஆர்டினரி மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் வரும், வெளியில் நம்ம ஆயில் போடுறது துடைக்கிறது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மிஷின் வந்து உங்களுக்கு அந்த மிஷின்லாம் இருக்காது. ஸோ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ கழட்டிக்கோங்க. சரிங்களா, மேலே 2 ஸ்க்ரூ கழட்டிட்டிங்க. இப்போ அடுத்து இந்த ஸ்க்ரூ. சரிங்களா, அந்த ஸ்க்ரூ உள்ளே தள்ளி இருக்கும். இது கொஞ்சம் நீளமான ஸ்க்ரூவாக இருக்கும், கொஞ்சம் நீளம், அதாவது நார்மல் ஸ்க்ரூவோட கொஞ்சம் நீளமாக இருக்கும். இதை என்ன பண்ணுங்கன்னா அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கணும். சரிங்களா, ஸ்க்ரூவை ஃபுல்லாக கழட்டிக்கணும். அந்த ஸ்க்ரூ நல்லா ஃபுல்லாக கழட்டுங்க. எனக்கு அது கொஞ்சம் டைட்டாக இருந்தது அந்த ஸ்க்ரூ, அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. மற்றபடி நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த 2 ஸ்க்ரூ கழட்டிங்க, அதுக்கு சைடில் இன்னொரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவையும் கழட்டிக்கோங்க. சரிங்களா, அந்த ஸ்க்ரூவில் வெளியில் கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு இப்போ சைடில், சரிங்களா, சைடில் அந்த சைடில் 2 ஸ்க்ரூ இந்த பாடியோட கவரை பிடிச்சிருக்கோம். நான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை நீங்கள் கழட்டணும். அதாவது அந்த ஸ்க்ரூ நீங்கள் ஃபுல்லாக கழட்டக்கூடாது. அந்த இடத்துல இருக்கும், அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கழட்டக்கூடாது. லைட்டாக லூஸ் மட்டும் பண்ணால் போதும். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கா, அந்த ஸ்க்ரூ லூஸ் மட்டும் தான் பண்ணணும், ஃபுல்லாக கழட்டி விடக்கூடாது. ஒரு 4-5 த்ரெட்டு வந்து இருக்கிற மாதிரி லைட்டாக லூஸ் பண்ணி கழட்டி வச்சுட்டு இப்போ பேக் கவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கழட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுட்டு அவ்வளோதான். இந்த சைடில் ஒரு நம்பினீங்கன்னா லைட்டாக வெளியில் வந்துடும். எடுத்து அப்படியே பாருங்களேன், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே எடுத்துடலாம். முடிச்சிட்டா ஸோ ஃபுல்லாக அப்படியே இந்த கவர் வெளியில் வச்சுருங்க. சரிங்களா, இது பேக் கவர் கழட்டுறது ஈஸி. ஃப்ரண்ட் கவருக்கு மட்டும் உள்ளே ஒரு ஸ்க்ரூ பிடிச்சிருக்கும், அந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டணும்.
உள்ள பாடியில் வந்து ஒரு கவர் பிடிச்சிருக்கும், அதாவது கவரை ஸ்க்ரூ பிடிச்சிருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள், தெளிவாக பாருங்கள். உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த பெரிய ஹோல், அதாவது சின்ன ஹோலில் பெரிய ஹோல் வழியாக பாருங்கள் ஒரு ஸ்க்ரூ தெரியும். அந்த ஸ்க்ரூவை நீங்கள் என்ன பண்ணணும்னா கழட்டினா தான் ஃப்ரண்ட் கவரை கழட்ட முடியும். நீங்கள் எப்படி இல்லை அந்த ஸ்க்ரூவை கழட்டாமல் நீங்கள் அந்த ஃப்ரண்ட் கவரை கழட்டவே முடியாது. இது நிறைய பேருக்கு தெரியாமல் அந்த கவரை பாடியை உடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அதில் ஃப்ரண்ட் கவர் வந்து எந்த பிடிமானம் இல்லாமல் நிற்கும். ஸோ அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ என்ன பண்ணால் அதை நல்லா போட்டு ஃபுல்லாக கழட்டி வெளியே எடுத்துடணும். சரிங்களா? சரி அது அப்படியே சிலது மேக்னட், நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரில் மேக்னட் இருக்கும், அதை பிடிச்சிட்டு வெளியே வந்துடும். சில இது வராது. அப்போ என்ன பண்ணால் நல்லா ஃபுல்லாக கலந்து நிற்கும். அதுக்கப்புறம் மிஷினை திருப்பி வச்சு இப்படி தட்டி விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். இப்போ எடுத்து தட்டிங்கன்னா அது விழுந்துடும். இது எனக்கு வரலை, நான் இன்னொரு ட்ரிப்பு லைட்டில் யூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே வெளியே எடுத்தேன். அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் சும்மா கழட்டுங்க, தைரியமாக கழட்டுங்க, வந்துடும். வந்து வச்சு கழட்டிங்கன்னா வெளியே வந்துடும். சரிங்களா? என்னோடய கேமராமேன் அப்படி எடுத்துருக்காப்புல. நான் வீடியோ எடுத்துனா சூப்பராக எடுத்துருக்கேன். கேமரா எடுக்கிறவர் அப்படி எடுத்துருக்காரு. தெளிவாக கையை வரல வச்சு கேமரா வச்சுருக்காப்புல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் கவர் கழட்டும் போது அதே மாதிரி டென்ஷன் செட் இருக்குல்ல, மேலே இருந்து பாருங்கள், நான் காட்டுறேன் அந்த இடத்த உங்களுக்கு. சரிங்களா? அந்த டென்ஷன் செட்டுங்கிறது என்னென்னா, அது பிடிக்கும். மற்ற கவர் இல்லாமல் அது லேசாக தூக்கி கொடுத்து ஃபஸ்ட்டு அதை லைட்டாக பண்ணணும். தூக்கி கொடுத்த மாதிரி கழட்டினா தான் அது வெளியில் வரும். அதில் வந்துட்டு பார்த்தீங்களா, இல்லைனா தட்டும், இழுக்க முடியாது, வெளியில் வராது. ஸோ இப்படி ஃபுல்லாக நீங்கள் கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இப்போது எந்தெந்த இடத்துல வந்து நம்ம ஆயில் போடணும், எந்தெந்த இடத்துல நம்ம கிரீஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுதான் மிஷின் உள் பாடியோட அமைப்பு தான் இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே எடுத்து வச்சுட்டு அழுக்கெல்லாம் அந்த டஸ்ட்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நல்லா அழுக்கெல்லாம் தொடச்சி விட்டோம்னு. சரிங்களா? அந்த இடத்துல கீர் தெரியுதுங்க, அந்த இடத்துல கிரீஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் தொடச்சிட்டு அதில் கொஞ்சம் கிரீஸ் வைக்கணும். நல்லா கிரீஸ் வைக்கணும், அதுலேயும் கொஞ்சம் கிரீஸ் வைக்கணும். இந்த இடத்துல ஆயில் போடணும். நான் காட்டுற இடத்துல கொஞ்சம் ஆயில் போடுங்க. அந்த இடத்துல கிரீஸ் வைங்க. இந்த இடத்துல அதிலலாம் ஆயில் போடுங்க. சரிங்களா? நான் காட்டுற இடத்துல எந்த இடத்துல கிரீஸ் தேவையோ அந்த இடத்துல கிரீஸ் வைக்கணும், மற்ற இடத்துல ஆயில் போடணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ நல்லா அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு எல்லாமே போடணும். அந்த இடத்துலையும் நம்ம இங்கே இதான் வைக்கணும், கிரீஸ் வைக்கணும், இதில் ஆயில் போடணும். சரிங்களா? அந்த இடத்துல செல்ஃப் டேஸ் மாதிரி சுற்றணும், அதுவும் நீங்கள் ஆயில் போட்டுக்கோங்க. பிறகு ரெண்டாவது அந்த இடத்துல கொஞ்சம் கிரீஸ் வைக்கணும். அதான் இப்போ அந்த நம்ம பல்சர் நான் சொன்ன இடத்துலலாம் கிரீஸ் ஆயில் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா, இப்போ இது டென்ஷனில் சீரை வச்சுட்டு அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி பார்த்தீங்களா, அதில் டஸ்ட்டுனாலும் நூல் டைட்னஸ் வராது. அதை லைட்டாக விரிச்சிட்டு ஊதி விட்டுறணும். ஊதிவிட்டால் உள்ள நூல் இருந்துச்சுனாலும் என்ன பண்ணும், வெளியில் இருக்கிற நூலோட டைட்னஸ் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒர்க்காக பார்த்தீங்கன்னா நீடில் பார் எல்லாம் பக்கமும் அதெல்லாம் நீங்கள் நல்லா ஆயில் போடணும். சரிங்களா? மிஷின் ஆயில் ஒவ்வொரு ட்ராப் ஆயில் இந்த கை கட்டுற இடத்துல எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ட்ராப் ஆயில் போடுங்க. கிரீஸ் வைக்க வேண்டிய இடத்துல கிரீஸ் வைங்க. எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அது பண்ணணும். சரிங்களா? திரும்பவும் நான் ஒரு இடத்துல சொல்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா, ஆயில் போட்டோன்னா அந்த இடத்துல ஆயில் போட்டுக்கோங்க. அதில் உள்ள ஹோல் இருக்கும், அதில் ஹோல்லையே உள்ள 2-3 ட்ராப் ஊற்றி விடுங்க. சரிங்களா? ஸோ போட்டுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மிஷின் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்துல அது ரிவர்ஸ் நான் போடுறேன். அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் ஆயில் போடணும். பார்த்தீங்களா? அந்த ஒரு கதை பார்த்தீங்கன்னா அந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக ஆயில் போடணும். அதை பேக் அண்ட் ஃப்ரண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க. அதை கூட ஒரு ட்ராப் ஆயில் கூட நீங்கள் போட்டு எடுக்கணும். சரிங்களா? அடுத்து பாப்பின் வைண்டரில் ஒரு 2 ட்ராப் ஆயில் உள்ளே ஊற்றி விட்டுட்டு வைண்டர் லாக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக அதில் ஒரு ட்ராப் போடணும். நம்ம நார்மலாக இருக்கும்போது அதில் போடக்கூடாது. இப்போவும் உள்ள அந்த புஷ்ஷில் அதில் ஒரு ட்ராப் ஆயில் போட்டு ஓட்ட விட்டுக்கோங்க. அடுத்து அந்த இடம் எல்லா இடம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆயில் போடணுங்கிறது மெயினாக நல்லா ஆயில் போட்டுக்கணும். ஆயில் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு தான் மிஷினோட கண்டிஷன் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த மாதிரி மிஷின் வந்து பண்ணிங்கன்னா 3 இயர்ஸ் அல்லது 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி நல்லாவே இருந்தால் கூட மிஷினை கொண்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கிரீஸ் ஆயில் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு மெயினாக நம்ம வெளியில் இருக்க ஆன்லைன் வெளியில் வந்து ஹோல் இருக்கும், ஆயில் போட்டு ஓட்டுவோம். ஆனால் இந்த மாதிரி மிஷின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆயில் போது போட முடியாது. ஸோ இந்த மாதிரி கவரை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஆயில் கிரீஸ் வச்சு போட்டுக்கணும். நீங்கள் எந்த இடத்துல கிரீஸ் வைக்கணும் அந்த இடத்துல கிரீஸ் வைக்கணும். ஆயில் போட நீங்கள் ஆயில் போட்டுக்கணும். சரிங்களா? நல்லா எல்லா இடம் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த வரைக்கும் மிஷின் கொஞ்சம் நல்லா ஸ்பீடு கிடைக்கும். நார்மல் மிஷின் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். இப்போ கிரீஸ் வைக்க வேண்டிய இடத்துல இந்த இடத்துலலாம் கிரீஸ் நல்லா வைக்கணும். சரிங்களா? இல்லை அதாவது அதில் ஒரு கவர் அதெல்லாம் கிரீஸ் வைக்கணும். அதுதான் பல் சக்கரம் இதெல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் கியரில் முக்கியமாக கியரில் நல்லா கிரீஸ் வைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஒரு காது பார்த்தீங்களா, கியர் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 4 அளவுக்கு நம்ம கிரீஸ் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு